மாணவ செல்வங்களே, இனிய காலை வணக்கங்கள். நம்ம இதுவரையும் ஏறத்தாழ 3 மாதங்களுக்கு மேலாக இங்கிலீஷ் கிராமர் படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம முழுமையாக இல்லாட்டியும் ஒவ்வொரு பகுதியும் ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் படிச்சிருப்போம்னு முழுசாக நம்புகிறேன். நம்ம இப்போ முக்கியமான பகுதியை படிக்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏராளமான இளைஞர்கள் இந்த பகுதியில் தடுமாறி ஏதோ ஒன்று எழுதித்தான் வந்திருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பகுதி சென்டென்சஸ், வாக்கியங்கள். தமிழில் தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஏதோ அதை நம்ம எழுதுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஆங்கிலத்தை பொறுத்த வகையில் அந்த சென்டென்சஸில் சிம்பிள், காம்பவுண்டு, காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சென்டென்ஸை நம்ம சொல்லுவோம். அதை படிக்கணும்னா, அதை சரியாக எழுதணும்னா தொடர்ந்த அனுபவம் மட்டுமே இதை சரியாக எழுத வைக்க முடியும். இப்படி வந்தால் இப்படி எழுதணும், இப்படி வந்தால் இப்படி எழுதணும் என்ற பயிற்சி இருந்தால் மட்டுமே உங்களால் சிறப்பாக செய்ய முடியும். அந்த பயிற்சியை எப்படி பெறுவது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இந்த சின்னத்திரையில், கையடக்க திரையில் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 10 மாடல் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். 10 மாடல் எப்படி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் போதும். உள்ளதை வச்சு நல்லது பண்ணுவோங்கிற மாதிரி எல்லாவற்றையும் சிறப்பாக பண்ணலாம். மேலும் இந்த சென்டென்ஸ் படிச்சுக்கிறதுனால எரர் ஃபைண்டிங்னு ஒரு பகுதி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லையும் கேட்குறாங்க, 10-12 வகுப்புகளில் கேட்குறாங்க. அதையும் நம்ம சரியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நல்ல அற்புதமான பகுதி. இதை ஆரம்பத்திலேருந்தே பார்க்கணும். நீங்கள் இடையில பார்க்காம விட்டவங்க, இடையில ஏதோ சென்டென்ஸ் சொல்கிறாங்க இல்லாமல் இந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சென்டென்ஸை பார்க்க போகிறோம். அதில் டைப், என்னென்ன சென்டென்ஸ் டைப். சிம்பிள் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், காம்பவுண்டு சென்டென்ஸ். 3 சென்டென்ஸ் இருக்கும். இது சென்டென்ஸ் டைப்பு. இந்த சென்டென்ஸில் பார்ட்ஸு, பகுதிகள். அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னா, பகுதிகள் இருக்கணும் அப்படின்னா, மெயின் கிளாஸ், சப்பார்டினேட் கிளாஸ், பிரேஸ். இப்படி 3 தெரிஞ்சிருக்கணும். இப்போ சென்டென்ஸ்னு சொல்லிவிட்டு டைப்புன்னு சொல்லி சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்டு அப்படின்னு எழுதிட்டேன். அதில் பார்ட்ஸுன்னு சொல்லி மெயின் கிளாஸ், சப்பார்டினேட் கிளாஸ், பிரேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் என்ன அது என்ன இப்படி சொல்கிறாங்களே என்னது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இந்த புரிதல் இருந்தால் தான் நம்மளால் அதை சிறப்பாக செய்ய முடியும். எனவே சிறப்பாக செய்வதற்கு இப்போ பார்க்க போகிறோம். என்னன்னு பார்ப்போம்ப்பா. ராம் சாய டைகர். He shoot it. ராம் சாய டைகர், he shoot it அப்படின்னு போட்டிருக்கு. ராம் சாய டைகர் இது ஒரு சென்டென்ஸு. ஹீ ஷூட் இட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். இது சப்ஜெக்ட், ராம் சப்ஜெக்டு, சா வெர்பு, இங்கிட்ட உள்ளது ஆப்ஜெக்ட். அப்படி ஒரு கம்ப்ளீட் மீனிங் இருக்கும். இப்போ ஒரு சென்டென்ஸில், ஒரு வாக்கியத்தில் வெர்பு இருக்கிறது, ஃபினிட்டிவ் வெர்பு முழுமையான வினைச்சொல் இருக்கிறது, சப்ஜெக்ட் இருக்கிறது, கம்ப்ளீட் மீனிங் இருக்கிறது.
சப்ஜெக்ட் வெர்பு கம்ப்ளீட் மீனிங் இருக்குது. சப்ஜெக்டு வெர்பு கம்ப்ளீட் மீனிங் அப்படி ஒரு சென்டென்ஸில் இருந்தால் அதுக்கு பேர் மெயின் கிளாஸ்னு பேர். மெயின் கிளாஸ்னு பேர். இது வழக்கமாக இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். என்ன சிம்பிள் சென்டென்ஸ்? வெர்பு இருக்குது, சப்ஜெக்ட்டுக்கு, கம்ப்ளீட் மீனிங்கு சிம்பிள் சென்டென்ஸ். ஆனால் இந்த மாதிரி 2-3 சென்டென்ஸு, இது ஒரு சென்டென்ஸு, இது ஒரு சென்டென்ஸ், அப்படி இருக்கையில் 2-3 சென்டென்ஸ் இருக்கையில் அந்த ஒவ்வொரு சென்டென்ஸையும் கிளாஸாக சொல்கிறது. அப்போ இது ஒரு கிளாஸு, இது ஒரு கிளாஸ். இது ரெண்டுமே சென்டென்ஸு தான். இதுவும் தனியாக ஒரு சென்டென்ஸு தான், இது தனியாக வரையில் ஒரு சென்டென்ஸு தான். இது 2 சென்டென்ஸாக இருக்கையில் இதை ஒரு கிளாஸுன்னு இதை ஒரு கிளாஸுன்னு சொல்கிறாங்க. இது என்ன கிளாஸ் அப்படின்னா மெயின் கிளாஸ்னு சொல்கிறாங்க. மெயின் கிளாஸ்னால் என்னென்னா சப்ஜெக்ட் இருக்கும், வெர்பு இருக்கும், கம்ப்ளீட் மீனிங் இருக்கும். ஃபினிட்டிவ் வெர்பு இருக்கும், கம்ப்ளீட் மீனிங் இருக்கும். இது ஒரு மெயின் கிளாஸ். ஓகே, மெயின் கிளாஸ் தெரிஞ்சு போச்சு. அடுத்து பார்த்தோம்னா ஹீ சூட் இட். ஹீ சப்ஜெக்டு, சாட் டு சூட் வெர்பு, சாட் வெர்பு, இட்டு ஆப்ஜெக்ட். இது ஒரு சப்ஜெக்ட் வெர்பு கம்ப்ளீட் மீனிங் இருக்குது. இதுவும் ஒரு மெயின் கிளாஸ். அப்போ மெயின் கிளாஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மெயின் கிளாஸ்னால் இப்போ என்ன சொன்னேன்? சென்டென்ஸ் டைப்பு 3 டைப்பு, அதில் உள்ள பார்ட்ஸு மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ், பிரேஸ்ன்னு சொன்னேன். இது இப்போ மெயின் கிளாஸ்னால் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. மெயின் கிளாஸ்னால் என்ன? சப்ஜெக்ட் இருக்கும், வெர்பு இருக்கும், கம்ப்ளீட் மீனிங் இருக்கும். அப்படி இருந்தால் அது மெயின் கிளாஸ். இது ஒரு மெயின் கிளாஸ், இது ஒரு மெயின் கிளாஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. மெயின் கிளாஸ், ஓஹோ சப்ஜெக்ட் வெர்பு கம்ப்ளீட் மீனிங் இருந்தால் அதுக்கு மெயின் கிளாஸோ அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ரைட், மெயின் கிளாஸ் தெரிஞ்சு. ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன்? when Ram saw a tiger, comma, he shot it. என்ன சொல்கிறேன்? when Ram saw a tiger, ராம் புலியை பார்த்த பொழுது he shot it, அவன் சுட்டான் அப்படின்றது. அப்போ இந்த சென்டென்ஸை பார்க்கையில் இது ஒரு சென்டென்ஸ் மாதிரி இருக்குது, இது ஒரு சென்டென்ஸ் மாதிரி இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்ததே ஒரு சென்டென்ஸ்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டும் சேர்ந்த ஒரு சென்டென்ஸில் இது என்ன இது என்ன அப்படின்னு பார்க்கையில் இங்கே பாருங்கள், வென் ராம் சாய டைகர் அப்படிங்கிற ராமு சப்ஜெக்ட் இருக்காரு, சா வெர்பு இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது. ஆனால் மீனிங்கை பார்த்தா எப்படி இருக்குது? வென் ராம் சாய டைகர், ராம் புலியை பார்த்த பொழுது அப்படின்னு அந்த சென்டென்ஸ் முற்று பெறாமல் இருக்கு. அந்த சென்டென்ஸ் முற்று பெறாமல் இருக்கு. இப்படி சப்ஜெக்ட் இருக்கும், ஃபினிட்டு வெர்பு இருக்கும், வெர்பு இருக்கும், இன்கம்ப்ளீட் மீனிங்காக இருக்கும். அப்படி சப்ஜெக்டு வெர்பு இன்கம்ப்ளீட் மீனிங்னா அதுக்கு பேர் சபார்டினேட் கிளாஸ். இதுக்கு பேர் சபார்டினேட் கிளாஸ்னு பேர். இந்த சபார்டினேட் கிளாஸில் இந்த வென்னுங்கிற ஒரு வேர்டை சேர்த்துருக்கும். இது சபார்டினேட் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் சபார்டினேட் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சபார்டினேட் கிளாஸ் இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, இது மெயின் கிளாஸ், இது இன்டிபெண்டன்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இன்டிபெண்டன்ட் சென்டென்ஸ், இன்டிபெண்டன்ட் தனியாக செயல்படும், இன்டிபெண்டன்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது மெயின் கிளாஸ், இன்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் மெயின் கிளாஸ், இன்டிபெண்டன்ட் கிளாஸ் தனியாக செயல்படும். இது சபார்டினேட் கிளாஸ். இது டிபெண்டன்ட் கிளாஸ், சார்ந்து தான் இருக்கும். டிபெண்டன்ட் சென்டென்ஸ், சார்பு வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் முதன்மை வாக்கியம், முதன்மை வாக்கியம். இது சார்பு வாக்கியம். டிபெண்டன்ட் கிளாஸ், டிபெண்டன்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சார்பு வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். இது இன்டிபெண்டன்ட், இது டிபெண்டன்ட், இது மெயின், இது சபார்டினேட். இந்த மெயினை சபார்டினேட்டாக எப்படி மாற்றுறது அப்படின்னு பயிற்சி பெறணும். அதான் முக்கியம்.
இப்போ எல்லாத்துக்கும் வென்று போடணுமா? இல்லை. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த வாக்கியத்தினுடைய பொருளுக்கு தகுந்த மாதிரி வேறு 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 சபார்டினேட் கன்ஜெக்ஷன் போடுவோம். இதை நம்ம பயிற்சி பெறணும். பயிற்சி பெற்றால் மட்டும்தான் சாத்தியம். ரைட். வென் ராம் சாய டைகர், இந்த சபார்டினேட் கிளாஸ் டிபெண்டன்ட் சென்டென்ஸ், டிபெண்டன்ட் கிளாஸ் எதை சார்ந்து போய் இருக்கு பாருங்க. அவன் ராம் புலியை பார்த்த பொழுது சுட்டான். ஹி சாட் இட். அப்போ இதை பார்த்தோம்னா சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் இருக்கு வெர்பு இருக்கு, கம்ப்ளீட் மீனிங். இது மெயின் கிளாஸ். நல்லா கவனம் பாருங்க. ஒரே செயல் தான். ராம புலியை பார்த்தான், அவன் சுட்டான், அதை சுட்டான். ராம புலியை பார்த்த பொழுது அவன் சுட்டான். ஒரே செயல் தான். இங்கே இப்படி இருக்கு, இங்கே இப்படி இருக்கு. ரைட். இதை நான் இப்போ என்ன சபார்டினேட் கிளாஸ். இந்த சபார்டினேட் கிளாஸு எதில் போய் முடியுது? இந்த மெயின் கிளாஸில் போய் முடியுது. இந்த டிபெண்டன்ட் சென்டென்ஸு இந்த இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸில் போய் ரொம்ப முக்கியம். ரைட். இப்போ சபார்டினேட் கிளாஸ்னால் புரிஞ்சு போச்சா? சபார்டினேட் கிளாஸ் புரிஞ்சா, மெயின் கிளாஸ் புரிஞ்சா, சபார்டினேட் கிளாஸ் புரிஞ்சா. ரைட். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வென் ராம் சாய டைகர் இருக்கா இல்லையா, இந்த மெயின் வெர்பை எடுத்துக்கிறேன். அந்த மெயின் வெர்பை எடுத்துக்கிட்டு ஆன் சீயிங் எ டைகர், இவர் என்ன மாற்றிடுறேன், ராம் சாட் இட் அப்படின்னு. இதுவும் அதான். ஆன் சீயிங் எ டைகர், புலியை பார்த்ததால் ராம் அதனை சுட்டான். எல்லாம் ஒன்று தான். ஆனால் இங்கே பார்த்தோம்னா ஆன் சீயிங் எ டைகரில் என்ன இல்லை? ஃபினிட் வெர்பு இல்லை. ஃபினிட் வெர்பே இருக்காது. ஃபினிட் வெர்பே இல்லை. ஒரு ஃபினிட் வெர்பு இல்லாமல், முழுமையான வெர்பு இல்லாமல், முழுமையான பொருள் தரக்கூடிய வெர்பு இல்லாமல். அப்போ சீங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், இதுவும் வெர்பட்டல். முழுமையான அந்த 12 டென்ஸு 12 வாய்ஸ் அமைப்பில் அந்த வெர்பு இருக்கணும். இல்லை, இல்லாமல் ஆனு சீயிங் எ டைகர் என்னென்ன வார்த்தைகளோ இருக்கிறது. இவ்வாறு என்னென்ன வார்த்தைகளோ இருக்கா இல்லையா, அப்படி என்னென்ன வார்த்தைகளோ இருக்கிறதுக்கு பேர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு பேர். வார்த்தைகளின் தொகுப்பு. அதை என்ன சொல்லுவாங்கன்னா பிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. குரூப் ஆஃப் வேர்ட்ஸுக்கு என்ன சொல்லுவாங்க? பிரேஸ். இந்த பிரேஸும் முழுமையான பொருளை தராது. இது இந்த சபார்டினேட் கிளாஸினுடைய ஒரு அடுத்த ஸ்டேஜ். முழுமையான பொருளாக தர. இங்கே எங்கே போய் நிற்கிது? ராம் சூட்டிட். அது இது ராம் சூட்டிட் என்னது? சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் கம்ப்ளீட் மீனிங். இது மெயின் கிளாஸு. நல்லா கவனம். ஒரே விஷயந்தான். ராம் சாய டைகர் ஹி ஷூட் இட், இதுதான் ஒரே விஷயந்தான். அதை பாருங்கள். அது ஒரு மெயின் கிளாஸ், அது ஒரு மெயின் கிளாஸ். ஓகே. வென் ராம் சாய டைகர் இது சபார்டினேட் கிளாஸ், ஹி ஷூட் இட் அது மெயின் கிளாஸ். இது ஓகே, அதுவும் அதான். ஆன் சீயிங் ஏ டைகர் ராம் ஷூட் இட். இங்கே ராம் இங்கே எடுத்ததுனால அந்த ஹீக்கு பதில் அங்கே ராமை போட்டேன். ராம் ஷூட் இட். இது பிரேஸு, இது மெயின் கிளாஸ். இப்போ பிரேஸ்னால் என்னென்னு தெரிஞ்சு போச்சா? பிரேஸ்னால் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஃபினிட் வெர்பு இருக்காது. அவ்வளோதான். இந்த இது இவ்வளோ மட்டும் புரிஞ்சால் போதும். அப்படியெல்லாம் எனக்கு நினைக்க வேணாம். ஓ அப்படிலாம் நினைக்க வேணாம். மெயின் கிளாஸ் ஓகே, சபார்டினேட் கிளாஸ் இப்படி தான் வரும் போல் இருக்குது. ஓகே. பிரேஸ் இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. ஓகே. புரிஞ்சு போச்சா? புரிஞ்சு. அப்போ பிரேஸு புரிஞ்சு, சபார்டினேட் கிளாஸ் புரிஞ்சு, மெயின் கிளாஸ் புரிஞ்சு. இப்போ கதைக்கு வருவோம். வாட் இஸ் காம்பவுண்டு சென்டென்ஸ்? காம்பவுண்டு சென்டென்ஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை, வெறும் மெயின் கிளாஸ் ப்ளஸ் மெயின் கிளாஸாக இருக்கிறது தான் காம்பவுண்டு சென்டென்ஸ். காம்பவுண்டு சென்டென்ஸுங்கிறது வெறும் மெயின் கிளாஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் காம்பவுண்டு சென்டென்ஸ். வெறும் மெயின் கிளாஸ் மெயின் கிளாஸ் மெயின் கிளாஸ் மெயின் கிளாஸ் மெயின் கிளாஸ், டிபெண்டன்ட் கிளாஸ் டிபெண்டன்ட் கிளாஸ் டிபெண்டன்ட் கிளாஸ் டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு இருக்கணும். வேறு டிபெண்டன்ட்
சென்டென்ஸ், டிபெண்டன்ட் சென்டென்ஸ், டிபெண்டன்ட் வெறும் மெயின் கிளாஸாக இருக்குது. இப்படி இருந்தால் அதுக்கு பேர் காம்பவுண்டு சென்டென்ஸ். இங்கே பாருங்கள், ஊவை தான் காம்பவுண்டு சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ். அப்போ என்ன காம்பவுண்டு சென்டென்ஸ்? ராம் சாய டைகர் ஹீ ஷூட் இட் அப்படிங்கிறது காம்பவுண்டு சென்டென்ஸ். இந்த காம்பவுண்டு சென்டென்ஸில் இந்த மெயின் கிளாஸையும் இந்த மெயின் கிளாஸையும் சேர்க்கறதுக்கு கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் அப்படின்னு பேர். கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன். அந்த கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, கோஆர்டினேட் கன்ஜெக்ஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். இப்படி தெரிஞ்சுக்கங்க. கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் இதுதான் கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன். ஃபேன் பாய்ஸ் அப்படிங்கிறது கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன். இது எங்கே வரும்? காம்பவுண்டு சென்டென்ஸில் மெயின் கிளாஸையும் மெயின் கிளாஸ்லையும் சேர்க்கறதுக்கு வர்றது ஃபேன் பாய்ஸ். அது என்ன ஃபேன் பாய்ஸ்னு லூஸ் மாதிரி எழுதிருக்கீங்களே அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. எஃப் மீன்ஸ் ஃபார், ரெண்டையும் சேர்க்கறதுக்கு ஃபார் வரலாம். ஏ மீன்ஸ் அண்டு, ஏ மீன்ஸ் அண்டு, அண்டு அண்டு அட்வான்ஸு, அட்வான்ஸ் அப்படின்னா அண்டு அண்டு அட்வான்ஸு அட்வான்ஸ் அப்படின்னா ஏ மீன்ஸ். என் மீன்ஸ் நார், என் மீன்ஸ் நார், நார், என் மீன்ஸ் நார், நார். பி மீன்ஸ் பட்டு, பி மீன்ஸ் பட்டு, பி மீன்ஸ் பட்டு. ஓ மீன்ஸ் ஆர், ஆர் எல்ஸ், அதர்வைஸ். ஓ மீன்ஸ் ஆறு, ஆர் எல்ஸ், அதர்வைஸ். ஒய் மீன்ஸ் எட்டு. எஸ் மீன்ஸ் ஸோ, ஸோ தட்டு. இதுதான். இதெல்லாம் காம்பவுண்டு சென்டென்ஸில் மெயின் கிளாஸையும் மெயின் கிளாஸையும் சேர்க்கறதுக்காக இந்த ஃபேன் பாய்ஸ் அப்படிங்கிற கோஆர்டினேட் கன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் இதில் இருக்கும், இல்லாமல் இருக்கும். இந்த கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் வேற ஒன்றும் இல்லை. ஃபாரு, அண்டு, அண்டு அட்வான்ஸு, அட்வான்ஸு அப்படின்னு இருக்கும். அது மாதிரி நாறு, அது மாதிரி பட்டு, இது மாதிரி ஆறு, அதர்வைஸ், ஆர் எல்ஸ், எட்டு, ஸோ, ஸோ தட்டு அப்படின்லாம் இருக்கும். இது அண்டு, அண்டு தென்னு, அட்வான்ஸு இப்படிலாம் இருக்கும். ரொம்ப முக்கியம். இது மாதிரி சும்மா ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காண்டி ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு சொல்கிறது, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இது நம்ம பயன்படுத்த போகிறோம். நீங்கள் உங்கள் ஐடியா தெரியணுங்கிறதுக்காண்டி இந்த இடத்துல பயன்படுத்துகிற கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன்ங்கிறாண்டி போட்டிருக்கேன், ஞாபகத்தில் வச்சுக்கிறக்காண்டி. சில நேரத்தில் வேறு இதெல்லாம் வரும், இந்த ஸோ, ஸோ தட்டு, ஸ்டில்லு அப்படின்லாம் வரும். பார்த்து ரைட். இப்போ பார்ப்போம். ராம் சாய டைகர். இங்கே என்ன கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் போடலாம்? அண்டு ஹீ ஷூட் இட், அண்டு அட்வான்ஸ் ஹீ ஷூட் இட், அண்டு இமிடியட்லி ஹீ ஷூட் இட். என்னென்னு போடலாமா? அதான் அண்டு. இப்படியும் எழுதியிருப்பான். ராம் சாய டைகர் ஹீ ஷூட் இட்டுங்கிறது காம்பவுண்டு சென்டென்ஸு தான். ராம் சாய டைகர் அண்டு ஹீ ஷூட் இட்டுங்கிறது காம்பவுண்டு சென்டென்ஸு தான். அப்போது ஒரு காம்பவுண்டு சென்டென்ஸில் மெயின் கிளாஸ், மெயின் கிளாஸ், மெயின் கிளாஸ், மெயின் கிளாஸாக இருக்குது. இவ்வளவுதான். இப்போ காம்பவுண்டு சென்டென்ஸ் புரிஞ்சு போச்சா? நம்ம இதில் பல்வேறு வகை படிக்க போகிறோம். நமக்கு இப்போ புரிய வேண்டியது வாட் இஸ் காம்பவுண்டு சென்டென்ஸ். காம்பவுண்டு சென்டென்ஸில் இருக்க பூரா மெயின் கிளாஸாக தான் இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு. ரைட். இப்போ இந்த காம்பவுண்டு சென்டென்ஸு, இது காம்பவுண்டு சென்டென்ஸ். அடுத்து பாருங்கள், இது ஒரு சப்பார்டினேட் கிளாஸ், இது மெயின் கிளாஸ். அப்போ சப்பார்டினேட் கிளாஸும் மெயின் கிளாஸும் வந்தால் அதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்.
இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம்? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இங்கே பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் என்ன? சபார்டினேட் கிளாஸ் ப்ளஸ் மெயின் கிளாஸ். சபார்டினேட் கிளாஸாக வந்துட்டுனா ஒரு மெயின் கிளாஸில் போய் முடியணும். ஒரு மெயின் கிளாஸில் போய் முடியணும், சபார்டினேட் கிளாஸாக இருக்கணும். இப்படி இருந்தால் அதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இதுதான் பாருங்கள், when Ram saw a tiger he shoot it. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் சபார்டினேட் கிளாஸும் மெயின் கிளாஸும் இருக்கும். ரைட். இந்த சபார்டினேட் கிளாஸில் இந்த இந்த மாதிரி சொல்கிறோன்னா இல்லையா, இதுக்கெல்லாம் பேருக்கு சபார்டினேட் கன்ஜெக்ஷன். இது ஏராளமாக இருக்குது. இந்த டைப்பை நம்ம படித்து ஒரு 10 டைப்பு கிட்ட படிக்க போகிறோம், நம்ம புரிஞ்சுக்கிறோம். சபார்டினேட் கன்ஜெக்ஷன் இது நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம், என்னென்னு அது என்ன பொருளோ பொருளுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இதுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகே, தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ பாருங்கள், இந்த சென்டென்ஸை படிச்சு ஆன் சீயிங் டைகர் ராம் ஷூட் இட். இதில் என்ன எத்தனை வெர்பு இருக்குது? ஒரே ஒரு வெர்பு ஃபினிட் வெர்பு இருக்குது. ஒரு ஃபினிட் வெர்பு இருந்தால் அதுக்கு பேர் சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபினிட் வெர்பு இருந்தால் அது சிம்பிள் சென்டென்ஸ். இப்போ இதையும் பார்த்தா ஒரு ஃபினிட் வெர்பு, இதுவும் சிம்பிள் சென்டென்ஸ், இதுவும் சிம்பிள் சென்டென்ஸ் சொல்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் இந்த சென்டென்ஸில் படிக்கையில் நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் மீன்ஸ் ஒரு பிரேஸும் ஒரு மெயின் கிளாஸும் இருந்தால் அதுக்கு பேர் சிம்பிள் சென்டென்ஸ். வாட் இஸ் சிம்பிள் சென்டென்ஸ்? பிரேஸு ப்ளஸ் மெயின் கிளாஸ், இவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை. பிரேஸும் மெயின் கிளாஸ் இருந்தால் சிம்பிள் சென்டென்ஸ். இந்த பேட்டர்னில் தான் இப்போ படிக்க போகிறோம். நீங்கள் படிக்கல சிம்பிள் சென்டென்ஸுக்கு ஒரு ஃபினிட் வர்பு மட்டும் இருக்கும், கம்ப்ளீட் மீனிங் இருக்கும், அதான் சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு படிக்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் இந்த பேட்டர்னில் சிம்பிள் சென்டென்ஸ் மீன்ஸ் ஒரு பிரேஸும் மெயின் கிளாஸும் இருந்தால் அதுக்கு பேர் சிம்பிள் சென்டென்ஸ். நல்லா பாருங்க, சிம்பிள் சென்டென்ஸ். இவ்வளவு தான் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய சென்டென்ஸை புரிஞ்சுக்கிற வேண்டியது இது. இவ்வளவு தான். என்ன சென்டென்ஸுனால் அது 3 டைப் இருக்கும்: சிம்பிள், காம்ப்ளெக்ஸு, காம்பவுண்டு. இதில் இந்த சிம்பிள் சென்டென்ஸ்னால் பிரேஸ் ப்ளஸ் மெயின் கிளாஸ். ஒரு பிரேஸும் மெயின் கிளாஸ் இருந்தால் அது சிம்பிள் சென்டென்ஸ். ஆன் சீயிங் எ டைகர் இது ஒரு பிரேஸு. ராம் ஷூட் இட் அது ஒரு மெயின் கிளாஸு. இது பிரேஸும் மெயின் கிளாஸ் இருந்தால் அது சிம்பிள் சென்டென்ஸ். ஆன் சீயிங் எ டைகர் ராம் ஷூட் இட் இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஒரு சபார்டினேட் கிளாஸும் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும். அது என்ன சபார்டினேட் கிளாஸ், மெயின் கிளாஸ்? இன்கம்ப்ளீட் சென்டென்ஸு, முழுமை பெறாதது. when Ram saw a tiger இது சபார்டினேட் கிளாஸ், ஒரு மெயின் கிளாஸ். he shoot it ஒரு மெயின் கிளாஸ். ஒரு சபார்டினேட் கிளாஸும் ஒரு மெயின் கிளாஸ் இருந்தால் அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகே, இப்போ மெயின் கிளாஸை நம்ம புரிஞ்சு போய் சபார்டினேட் கிளாஸ் புரிஞ்சிருச்சு, பிரேஸு புரிஞ்சிருச்சு. ரைட். இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்பவுண்டு சென்டென்ஸ் என்ன? மெயின் கிளாஸும் இருக்கும், அதுதான் காம்பவுண்டு சென்டென்ஸ். இந்த 2 காம்பவுண்டு சென்டென்ஸை மெயின் கிளாஸையும் சேர்க்கறதுக்கு கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் பயன்படுத்துவாங்க. அந்த கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் பயன்படுத்துறதுக்கு நம்ம ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு மனசில் வச்சுக்கிற சொல்லிட்டோம். ஃபாரு, இது எஃப் ஃபார் பாரு, ஏ ஃபார் அண்டு அட்வான்ஸு, என் ஃபார் நாரு, பி ஃபார் பட்டு, ஓ ஃபார் ஆர் எல்ஸு அதர்வைஸு, ஒய் ஃபார் எட்டு, எஸ் ஃபார் ஸோ தட்டு, ஸ்டில்லு இப்படின்னு வர்றதெல்லாம் இந்த மெயின் கிளாஸையும் சேர்க்கறதுக்காண்டி அந்த கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் இதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ காம்பவுண்டு சென்டென்ஸ்னால் மெயின் கிளாஸும் சேர்ந்து தான் காம்பவுண்டு சென்டென்ஸ். எனவே மாணவ செல்வங்களே, ஒரு அற்புதமான டாபிக் இது. சென்டென்ஸ் படிக்கிறது இது ஒரு பெரிய பகுதி. இதில் மட்டும் நீங்கள் ஒரு சென்டென்ஸை வேறு சிம்பிள் சென்டென்ஸை காம்பவுண்ட் ஆகும், காம்பவுண்டு சென்டென்ஸை காம்ப்ளெக்ஸ் ஆகும், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை காம்பவுண்ட் ஆகும், காம்பவுண்டு சென்டென்ஸை சிம்பிளாகவும், காம்பவுண்டு சென்டென்ஸை காம்ப்ளெக்ஸ் ஆகும், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை சிம்பிளாகவும் மாற்றக்கூடிய பக்குவம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இங்கிலீஷ் கிராமர்லேயே நீங்கள் முழுமையாக தெளிவு பெற்று விட்டீர்கள் என்று பொருள். எனவே இதில் எவ்வளவு நீங்கள் ஈஸியாக பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சு பார்க்கணும். இது உடனேலாம் உருவாயிடாது. எல்லா கிராமரையும் ஓரளவு புரிஞ்சு எந்தெந்த மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எளிமையாக இருக்கும். இது இல்லாத வினாத்தாளே, ஆங்கில வினாத்தாளே இல்லை, உயர் வகுப்புகளுக்கு சென்றாலும் சரி, போட்டித் தேர்வுகளுக்கு சென்றாலும் சரி, ஆங்கிலம் சார்ந்த வினாக்கள் வருகின்ற பொழுது கண்டிப்பாக இந்த ஒரு சென்டென்ஸை இன்னொரு சென்டென்ஸாக மாற்றி தாங்கங்கிறது
கேள்வி கண்டிப்பாக கேட்கிறார்கள். அது மாதிரி எரர் ஃபைண்டிங்கில் இது ஏராளமாக வரும். தப்பாக சென்டென்ஸ் கொடுத்து இது சரியாக தப்பாமாங்க, அது கண்டுபிடிச்சி சொல்லணும். இந்த சென்டென்ஸு வகையை, இந்த சிம்பிள் காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸை ஒரு 10 மாடல் படிக்க போகிறோம். ஒவ்வொரு மாடலையும் ஒரு நாள் நம்ம அனலைஸ் பண்ணோம், ஒரு 10-15 நிமிஷம் அனலைஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் தான் நல்லா அந்த சென்டென்ஸில் முழுமையாக தெளிவாக தெரிந்த மாணவ செல்வங்களாக திகழ்வீர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த பகுதியை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாழ்த்துக்கள்.